அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 23 வரை. தியானத்திற்கான தலைப்பு தாழ்மையின் ஆவி. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 5:21. இரு நண்பர்கள், ஒருவன் எப்போதும் பெருமையே பேசுவான், பெருமையான காரியங்களையே செய்வான். மற்றவனோ மிகவும் தாழ்மையானவன், தன்னை தாழ்த்தி பிறருக்கு உதவுவதில் முன்னிற்பவன். இந்த வேறுபட்ட குணாதிசயமே அவர்களுடைய நட்பு முறியாமல் இருப்பதற்கு காரணமாயிற்று. இவர்களுக்கிடையில் இன்னொருவன் குறுக்கிட்டான். தாழ்மையான நண்பனிடம் குட்ட குட்ட குனிகிறவன் மடையன் என்ற பழமொழியை காதில் ஓதிவிட்டான். இப்போது அன்பான அந்த இரு நண்பர்களுக்கிடையில் குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. சவுல், தாவீது ஆகிய இருவருடைய குணாதிசயங்களும் வேறுபட்டவை. சவுல் எப்போதும் பெருமையாக வாழவே விரும்பினான். தான் இஸ்ரவேலின் ராஜா என்ற பெருமை அவனுக்குள் இருந்தது. தனக்கும் மேலே தேவனொருவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதையே அவன் மறந்து போனான். ஆனால் தாவீதோ அப்படியல்ல. தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய பின்பும் ஆடு மேய்க்கும் தொழிலையே செய்து வந்தான். தன்னை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் தன்னை உயர்த்தும் வரை அவரது பலத்த கைக்குள் தங்கியிருக்க தன்னை முழுவதும் அர்ப்பணித்தான் தாவீது. தாவீதின் மீது எரிச்சல் கொள்ளாமல் இருக்க சவுலுக்கு முடியவில்லை. ஆனால் தாவீதோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கவனமாக நடந்து சவுலுடன் சண்டை ஏற்படாமல் பார்த்து கொண்டார். சவுல் எரிச்சல் கொள்கிறான் என்று கண்டு தாவீது அவனைப் போலவே நடந்திருந்தால் பெரிய யுத்தமே அன்று உண்டாயிருக்கும். ஆனால் தாவீதோ தனது தேவனை நம்பியவனாய் எப்போதும் தாழ்மையாகவே நடந்து முன்னேறி சென்றான். தாவீது தன்னைத்தானே உயர்த்துவதை வெறுத்து தான் தேவனால் உயர்த்தப்படுவதையே எப்போதும் நாடினான். பிரியமானவர்களே, தாவீதின் வாழ்வு நமக்கு நல்லதொரு உதாரணம். தாவீதிற்குள் இருந்த அந்த தாழ்மையின் ஆவி இன்று நமக்குள் உண்டா? பெருமை பேசவோ பெருமையாய் நடக்கவோ நம்மிடம் என்னதான் இருக்கிறது? தேவன் நம்மை உயர்த்தும் வரைக்கும் காத்திருக்க ஏன் நமக்கு பொறுமை இல்லை? பெருமை எரிச்சலை வளர்த்து பகைமை உணர்வை உண்டாக்கும். நமக்குள் தாழ்மையின் ஆவி இருக்குமானால் பிறர் வாழ்வை பார்த்து அதனை அவித்து போடாமல் அதனை அனல் மூட்டி எல்லோரோடும் சமாதானமாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம். அதனையே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். வாக்குவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடுவதும் சமாதானமாய் வாழுவதுமே கிறிஸ்தவ பண்பு. நாம் எப்படி? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, பெருமையை பேசும் நாவை தூரப்படுத்தி பொறுமையினாலும் தாழ்மையினாலும் பிறரோடு சமாதானமாய் வாழ்ந்திருக்கவும் எனக்கு உதவி செய்தருளும். ஆமேன்.